ஏன்னா ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கற்பழிச்சிட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். அதுக்கு கமிட்டி இல்ல, நடிகர்கள்னா உங்களுக்கு எழுச்சி வேணாம் இல்லையா? எல்லாம் நடந்திருக்கலாம். அல்லது எம்பி அவங்க இதை தாரோம் அப்படின்னு இருக்கலாம், அவங்க மறுத்திருக்கலாம். நீ எப்பற தலை நிமிந்து வாழ்ற பாத்திரலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கலாம். கேரளாலேயும் அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில சேர சொல்லியிருக்கலாம். பாலியல் வன்கொடுமை உலகம் ஃபுல்லா நடக்குது, தவறு. சினிமாவில் சகோதரிகள், பெண்கள், கதாநாயகிகள், எங்க கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்க குடும்பம் ஒன்னா. அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதுல முழு காரணம் நாங்க நடிக்கிறவங்க தான், எங்க குடும்பம் தான் அது. அதனால இப்ப நீங்க கேரளால நடக்குது, இங்க நடக்கல. ஒரு திருடன் ஒரு திருட்டு போயிருச்சு உங்க வீட்டில், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எப்ப திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா? போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா? சார் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடினா பலான்னு ஒரு அறை விட மாட்டாரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தா ஒருத்த படுக்கைக்கு கூப்பிட்டா பலான்னு அரைஞ்சிட்டு போயிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? தேன் எடுக்கிறவன் நக்கத்தான் செய்வான் போறங்க, அது வேற விஷயம். இப்ப யார் தேன் கூட்டில் கல் எறியறான்னு பார்க்கணும். சினிமாவை ஊத்தி மூடுறதுக்காக பாக்குறாங்க. இப்ப கேரளா மோகன்லால் ஒரு சின்ன ஏதோ மீட்டிங்ல ஒரு ஜாலி மூட்ல ஏதோ பண்றாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமா ஒரு விஷயம். அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது. அம்மாங்கிறது அங்க ஒரு நடிகர் சங்கத்துக்கு எங்க எந்த ஒரு நாட்டிலையும் மாநிலத்திலையும் கொஞ்சம் இடிக்காதுங்க. நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழை நடிகர்களுக்கு பாரு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல. கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க, ஒருத்தர் போக முடியல. அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமா இருக்கணும். அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும். கேரளாவில் மோகன்லால், அந்த இவர் மம்முட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து, எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும். நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தத்தான் நாங்கள் இருக்கோம். இப்ப இவ்வளவு நீங்க அதாவது சினிமாவை கேவலப்படுத்த, சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்ப கட்சியா ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ. கேரளாலேயும் அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லாம் நடந்திருக்கலாம். அல்லது எம்பி அவங்க இதை தாரோம் அப்படின்னு இருக்கலாம், அவங்க மறுத்திருக்கலாம். நீ எப்பற தலை நிமிந்து வாழ்ற பாத்திரலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கலாம். சினிமாவை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. சினிமா தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது. அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம். உண்மை இதுதான். இப்ப உன்னாவ் எங்க உத்தரப்பிரதேசத்தில் அந்த பொண்ணை கற்பழிச்சு நாசம் பண்ணி கொண்டாங்களே, அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா? பெல்கிஸ் பானு வழக்கு என்னாச்சு? குடும்பத்தையே காலி பண்ணாங்களே. கற்பழிச்சு ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்கி பேட்டி, ஆத்ரஸ் அதாவது நடு ராத்திரியில கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு கண்ணிலேயே காமிக்காம ரேப் பண்ணி கொலை பண்ணி டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடியை கூட கொடுக்காம சிதைச்சாங்களே, அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா? உங்களை கேட்கிறேன், கமிட்டி அமைச்சு தண்டனை கொடுத்தாங்களா? தூக்கு தண்டனையில போட்டாங்களா? பல்கேஸ் பானு வழக்குல இன்னும் தலைமறைவா இருந்த தடிப்பாருங்கிறவர் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா? இங்க பாருங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் தெரியறவனா இங்க நிக்கிறேன். நீங்க மறைஞ்சிருந்து கேள்வி கேட்கறீங்க. நீங்க என்ன பத்திரிக்கை அதை சொல்லுங்க எனக்கு. இல்ல நீங்க என்ன பத்திரிக்கை நீங்க பதிவு பண்ணுங்க. இங்க பாரு, கேட்கறதுக்கு பதில். நான் ஒன்னும் சீமான இல்ல. நீங்க கேட்கறீங்கல்ல, இப்ப குறுக்க நான் பேசிட்டு இருக்கேன், மறிச்சு கேட்கறீங்க. என்ன இது பொது இல்லாம என்ன? ஏன்னா ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கற்பழிச்சிட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். அதுக்கு கமிட்டி இல்ல, நடிகர்கள்னா உங்களுக்கு எழுச்சி வேணாம்.